பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா விஜய் சிஎம் ஆயிட்டாரு, எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, எங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு, சொன்னதை செஞ்சுட்டாரு, பாத்தீங்களா, நினைச்சதை செஞ்சு முட்டிட்டாருங்க அப்படின்னு எல்லாரும் கொக்கரிக்கிறீங்க, விஜய் முதற்கொண்டு. ஆனா விஜய் சிஎம் ஆனதுக்கு காரணம் யாரு தெரியுமா? எந்த தீய சக்தின்னு சொன்னீங்களோ, எது பவள விழா பாப்பானீங்களோ, அந்த தீய சக்தியும் பவள விழா பாப்பாவும் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறத விஜய் மறக்கவே கூடாது. உண்மைங்க, 100% உண்மை. ஓப்பனா சொல்றேன். திமுக நினைச்சதுனாலதான், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு விஜய் சிஎம் பதவியில இருக்கிறாரு, சிஎம் சேர்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்னது இப்ப கூட உங்க காதுல ஒலிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிபிஐ, சிபிஎம், விசிக இவங்க 3 பேர் என்ன சொல்லி இருக்கிறாங்க? திமுக கூட்டணியில தான் நாங்க இருக்கிறோம், ஆனா வெளியில இருந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். ஏன் தெரிவிக்கிறோம், எதுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்றத ரொம்ப டீடைலா சொல்லி இருக்கிறாங்க. உண்மையிலேயே இங்க விஜய்க்கு இங்க திமுக தான் என்ன பண்ணிருக்கு, இந்த சிஎம் பதவியை விட்டு கொடுத்திருக்கு, உங்களை அந்த பதவியில உட்கார வச்சிருக்கு. ஏன்னா மக்கள் தீர்ப்பை திமுக வந்து தலை வணங்கி ஏத்துக்குச்சு. ஏன்னா மக்கள் ஏதோ ஒரு எண்ணத்துல தான் விஜய் ஆதரிச்சிருக்கிறாங்க, தாவேக கட்சி ஆட்சி கட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. அதை செய்து முடிக்கணும்ல. இதுக்கு இடையூறா பாஜக என்னென்ன செயல் திட்டங்களோ இங்க செய்து இருக்கிறாங்க. ஆளுநர் மூலியமா நெருக்கடி கொடுத்தாங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து அவங்கள வந்து அழைக்கல, இப்படின்னு பல நெருக்கடிகளை கொடுத்தாங்க. அப்ப கூட விஜய் வாய மூடிக்கிட்டு தான் இருந்தார், எதுவுமே பேசவே இல்லை. உங்களுக்காக நீங்க ஆட்சி செய்யணும், நீங்க சிஎம் ஆகணும்ட்டு திமுக குரல் கொடுத்தது, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு. சோ திமுக கூட்டணியில இருக்கிறவங்களையும் திமுகவையும் எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சிருப்பாரு விஜய், எல்லாம் ஓட்டி பாருங்க. விஜய் அவர்கள் பேசுனது எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணாரு இவர் வந்து, என்ன பண்ணாரு, நெருக்கடி கொடுத்தாரு. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு? மக்கள் கொடுத்த தீர்ப்பு இங்க வேஸ்டா போயிடக்கூடாது, மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அதை தலைவணிங்க நாங்க ஏத்துக்கிறோம், சோ நாங்க இடையூறா இருக்க மாட்டோம். திமுக சொல்லிச்சு, எந்த டிஸ்டர்பன்ஸும் நாங்க செய்ய மாட்டோம், திமுக இங்க தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போ நீங்க ஆதரவு கொடுத்திருக்காங்களா, அவங்க என்ன சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட்? நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், ஆனா ஆதரவு விஜய்க்கு கொடுக்கிறோம். காங்கிரஸ் மாதிரி நாங்க திமுக முதுகுல குத்திட்டு பச்சை துரோகம் பண்ணிட்டு கூட்டணியில போய் சேரவில்லை. நாங்க தாவேக கூட கூட்டணியே கிடையாது, கூட்டணி போக மாட்டோம், சேர மாட்டோம், திமுக கூட்டணியில தான் இருப்போம். ஆனா மதவாத சக்திகள் உள்ள வந்துடக்கூடாது, பாஜக இங்க ஆட்டத்தை ஆடிடக்கூடாது, பாஜக இங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்க வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்க வெளியில இருந்து என்ன பண்றோம், விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனா கூட்டணி முழுக்க நாங்க என்ன பண்றோம், திமுக கூட தான் இருப்போம். மாநிலம் சார்ந்த உரிமைகளுக்கு, மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாங்க திமுக கூட கூட்டணியில இருந்துதான் செயல்படுவோம், குரல் கொடுப்போம், போராடுவோம். நாங்க விஜய்க்கு ஜஸ்ட் ஒரு ஆதரவு தான் கொடுக்கிறோம் சார், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம். எங்களுக்கு நீங்க பதவி கொடுப்பீங்க, பணம் கொடுப்பீங்க, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா மக்கள் கொடுத்த தீர்ப்பு இங்க வேஸ்டா போயிடக்கூடாது. அதுதான் இங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, திமுகவோ திமுக கூட்டணி கட்சி தலைவர்களோ அவங்க என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து செய்தது பச்சை துரோகம். ஏன்னா அவங்க சொல்லலாம், நாங்கள தான் மதவாத சக்தி உள்ள வந்துடக்கூடாது போய் சேர்ந்தோன்னு. ஆனா வெளியில இருந்து நீங்க ஆதரவு கொடுத்துருக்கலாம்ல, திமுக கூட்டணி முறிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு சிபிஐ, சிபிஎம் சின்ன கட்சி சார், அவங்களே அப்படி யோசிக்கிறாங்க. தேசிய கட்சி தானே, நீங்க எவ்வளவு பெரிய கட்சி, ஆண்ட கட்சி தானே, ஆனா நீங்க எந்த அளவுக்கு கீழ்த்தனமா யோசிச்சு நீங்க போயிட்டு விஜய் கூட சேர்ந்தீங்க. இந்த தவிர சிபிஐயோ சிபிஎம்மோ விசிகாவோ செய்யவே இல்லை. நாங்க கூட்டணியில இருக்கிறோம், திமுக கூட்டணி தான், ஆனா ஆதரவு விசிகாவுக்கு அப்படின்னு. நீங்க எந்த கட்சியை தீய சக்தின்னு சொன்னீங்களோ, எந்த கட்சியை பவள விழா பாப்பான்னு கிண்டல் பண்ணீங்களோ, ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் அப்படி இப்படின்னு விமர்சிச்சீங்களே, அவங்களுடைய உதவினாலதான், அவங்களுடைய தயவுனாலதான் இன்னைக்கு சிஎம் சேர்ல விஜய் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார். தாவேகான்ற ஒரு கட்சி ஆட்சி கட்டளை இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறனா அதுக்கு திமுக தான் விட்டு கொடுத்தது அப்படின்றது ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். இன்னைக்கு தேர்தலுக்கு முன்பாக எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு விஷயம் சொன்னார்ல, திமுக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இறங்கி இங்க தடுக்குது அப்படின்னு. திமுக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருந்தா இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருப்பாரா? கை கெட்டு வாய் கெட்டாம தான் போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு மதவாதம் உள்ள வந்துடக்கூடாது, மக்கள் போட்ட ஒவ்வொரு வாக்கும், சொன்ன ஒவ்வொரு தீர்ப்பும் இங்க தவறா போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட்டணி கட்சி தலைவர்களை அவங்க இஷ்டத்துக்கு ஃப்ரீடமா செயல்பட விட்டாரு. உங்க இஷ்டம் சார், நீங்க யாருக்கு வேணா நீங்க வந்து ஆதரவு தெரிவிங்க, தெரிவிக்காம போங்க, நான் தடுக்க மாட்டோம். நீங்க எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும், அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்னு. இப்போ திமுக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இறங்கிச்சுன்னா என்னென்ன நடந்திருக்கும் தெரியுமா? திமுக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்க மாதிரி எல்லாரும் பேசிக்கினாங்கல்ல, திமுக அதிமுக கூட்டணி அமைய போதான், அவங்க ஆட்சியை பிடிக்க போறாங்களா, அது செய்ய போறாங்களா, இது செய்ய.
திமுக அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. திமுக தோல்வின்றது வந்து புதுசு கிடையாதுங்க. எப்பேற்பட்ட தோல்விகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கு, இங்க களம் கண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச பிறகு 13 வருஷம் தோல்வியே சந்திச்சிருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல திமுக அப்படின்ற ஒரு கட்சி வெகுண்டு எழுந்தது. ஏன் நிறைய பேர் வந்து திமுகவை கலைச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள்கிட்ட சொல்லும் போது கூட இது போராடுகிற கட்சி, ஆட்சி பதவிக்காக வந்த கட்சி கிடையாது, போராடுகிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கட்சியை இதுவரைக்கும் திமுக அப்படின்ற ஒரு கட்சி நிலைநாட்டி இருக்கு. இந்த சிறு தோல்விகளை கண்டு துவண்டு போற கட்சி திமுக கிடையாது, பொறாமப்படுகிற கட்சி திமுக கிடையாது அப்படின்றத விஜய் அவர்களும் மற்றவர்களும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திமுக கூட்டணியில் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது பாருங்க. இதே என்டிஏ கூட்டணியில் அப்படி இருந்ததா, ஒரு தொகுதி வச்சிருக்கிற அமமுக கூட என்ன பண்ணல, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல, நாங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா திமுக கூட்டணியில அந்த ஃப்ரீடம் இருந்ததுனாலதான் காங்கிரஸ் வெளியே போய் என்ன பண்ணாங்க, கூட்டணி அமைச்சாங்க. திமுக கூட்டணியில இருந்தானா நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு இன்னைக்கு சிபிஐ சிபிஎம் விசிகலாம் போன்றவங்க சொல்றாங்க. சோ இப்பேற்பட்ட ஒரு ஃப்ரீடம், இப்பேற்பட்ட ஒரு ஜனநாயகம் நிறைந்த ஒரு கூட்டணி அப்படின்னா அது திமுக கூட்டணி மட்டும்தான் அப்படின்றது எந்த வித மாற்று கருத்து இல்லை. உங்களை ஆட்சி கட்டுல வைத்து அழகு பார்த்த ஒரு கட்சியை தான் நீங்க தீய சக்தின்னு நீங்க பவள விழா பாப்பான்னு கிண்டல் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு இந்த தீய சக்தி தான் உங்களுக்கு உதவி செஞ்சு தூய சக்தியா உங்களுக்கு தெரியுது. உண்மையிலேயே விஜய் அவர்கள் நன்றி யாருக்கு தெரியுமா சொல்லணும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களை நிர்பந்தித்து இருந்தா இன்னைக்கு இந்த ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. மதவாதம் இங்க உள்ள வந்திருக்கும். பாஜக குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க, இன்னைக்கு தலைகீழா போயிருக்கும். ஆனா இன்னைக்கு திமுக தலைவர் எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாரு, கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆதரிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க சிபிஐ சிபிஎம்ல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா, விஜய்க்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, தயவு செய்து வாயை திறந்து பேசுங்க சார், இப்பவாவது மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு குரல் கொடுங்க. உங்களுக்காக நீங்க ஆட்சி புரியணுன்றதுக்காக, நீங்க சிஎம் பதவி ஏத்துக்கணுன்றதுக்காக இன்னைக்கு திமுக குரல் கொடுக்குது, மற்றவர்கள் குரல் கொடுக்குறாங்க. ஆனா விஜய் வாயை மூடிட்டு இருக்கிறாரு. பாஜக எதிர்த்து பேசுங்க, பாஜகவை எதிர்த்து அரசியல்ல நில்லுங்க அப்படின்னு தான் பலரும் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. விஜய் இங்க திமுகவும் சொல்லிட்டாங்க, முன்னாடியே சொல்லிட்டாங்க. இப்ப ட்வீட் கூட நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன போட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் அழைப்பு கொடுக்கணும், இவங்க ஆட்சியை பிடிக்கணும், இவங்க ஆட்சி கட்டில உட்காரணும், ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களும் சொல்லிட்டாங்க, திமுக சொல்லிட்டாங்க, 6 மாசத்துக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சார், இந்த ஆட்சியை இந்த விதத்தில் நாங்க குறை சொல்ல மாட்டோம், எந்த விமர்சனம் முன்வைக்கிட்டோம், 6 மாசத்துல இவங்க எப்படி ஆட்சி செய்யறாங்க அதை வைத்து தான் நாங்க என்ன பண்ணுவோம், விமர்சனம் முன்வைப்போம். தேவையில்லாத விமர்சனங்களை நாங்க வைக்க மாட்டோம், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை மட்டும்தான் நாங்க வைப்போம். மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை இந்த ஆட்சியாளர்கள் செய்தா எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ மதவாதத்தை உள்ள வந்துடக்கூடாது, பாசிச பாஜக திட்டங்களை இங்க செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா உண்மையிலேயே இது வந்து ஒரு மேஜிக்கா கூட நடந்திருக்கலாம் சார், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. திமுகவோட ஆதரவோட தான் கூட்டணி கட்சிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சோ ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா திமுக உதவியினாலதான் விஜய் அவர்கள் இங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு, சிஎம் ஆயிருக்கிறாரு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ விஜய் இத நினைவு கொள்ளணும். எப்பேற்பட்ட இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆட்சி அமைக்க போறாரு, இனி யாரை தடுக்க முடியாது, விஜய் தான் சிஎம், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. திமுக உதவியோட விஜய் அவர்கள் இங்க ஆட்சியை பிடிக்கிறாரு, ஸ்டாலின் சார் ஓகே சொன்னதுனாலதான் விஜய் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கிறாரு அப்படின்றத தாவேகாவினர் முதல்ல புரிந்து கொள்ளணும். திமுக இங்க ஆட்டம் ஆடி இருந்தா எப்படி ஆட்டம் போயிருக்கும் அப்படின்னு நினைச்சு, திமுக உண்மையிலேயே தீய சக்தியா இருந்தா அந்த தீய சக்தி எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டிருக்கும் அதை நினைச்சு பார்த்துருக்கணும். திமுக உண்மையிலேயே தீய சக்தி இல்லைங்க, தூய சக்தி. அந்த சக்தி தான் உங்களை இன்னைக்கு ஆட்சி கட்டுல உட்கார்ந்து இருக்குது அப்படின்றத மறந்துடக்கூடாது அப்படின்றத நிதர்சனம் உண்மை. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.